பாகிஸ்தானில் வந்து ஹுன்சாய் பழங்குடியினர் மக்கள்னு ஒரு ஹுன்சாய் ட்ரைபல்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இன்னுமே 55 வயசு 60 வயசுல குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஒரு ஆண் இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து விந்தணு குறைபாடு, விரைப்புத்தன்மை சார்ந்த சிக்கல்களாகட்டும், இல்லை அணுக்களே வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, மொட்டிலிட்டி ப்ராப்ளம் ஆகட்டும், கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி இருக்குது, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஓவரிசஸ் இருக்குது. இப்போ குழந்தையின்மைங்கிறது வந்து சாத்தியம் இல்லையாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் மாற்றிக்கக்கூடிய உணவு பழக்கங்களின் அடிப்படையிலையும் அதை முடிவு பண்ணலாம். கர்ப்பப்பையில் கட்டி சரியாகும், திணைப்பையில் கட்டி சரியாகும், மாதவிடாய் சுழற்சி சரியாகும். கண்டிப்பாக கலப்படமான உணவுகளை கம்பல்சரி நிறுத்தி ஆகணும். 100% இயற்கை உணவுகளுக்கு மாறி ஆகணும். யூரின் மோஷன் போகாமல் அடக்கி வச்சுக்கிட்டும் சரியான குளிக்கல் உடல் சுத்தம் இல்லாமல் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாங்கன்னா கருத்தங்கிறது கஷ்டம். பூமியோட கனெக்டிவிட்டியில கரு ஃபார்ம் ஆக ஃப்ளோரில் 8வது ஃப்ளோர் 10வது ஃப்ளோரில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் கருத்தங்கிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான கருவாக தங்கணும் அப்படின்னா காலையில் விடிய காத்த 3லேருந்து 5 மணிக்குள்ளே தாம்பத்தியம் வச்சுக்கிறது ஒரு நல்ல கரு உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னா ஹெல்குரு வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஹீலர் சக்திவேல் யுவராஜ் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மூளை பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படின்றது ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது குழந்தையின்மைன்றதும் ரொம்பவே அதிகமாகிடுச்சுல்ல சார்? இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? அவங்க உணவு பழக்க வழக்கங்களா, இல்லை அவங்க வாழ்க்கை முறையா, எது மெயின் காரணமாக இருக்கும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்தை கிடைச்சா போதும் அப்படின்னு பல லட்சங்களில் பல இடங்களுக்கு செலவு பண்ணிட்டு ஓடியாந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? அன்னைக்கு இருந்தவங்களுக்கு 60 வயசுலேயே குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடியதுலேயே பாகிஸ்தானில் வந்து ஹுன்சாய் பழங்குடியினர் மக்கள்னு ஒரு ஹுன்சாய் ட்ரைபல்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இன்னுமே 55 வயசு 60 வயசில் குழந்தை பெற்றுக்கிறாங்க. 100 வயசு வரைக்கும் அது ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க. அவங்க என்னென்னா அவங்களுடைய மரபு உணவு பழக்கங்கள் இருந்தும் மரபு வாழ்வியல் இருந்தும் இன்னும் அவங்க வெளியே வரல. இவ்வளோ அறிவியல் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் அவங்களுடைய மரபு உணவு பழக்கத்திலேருந்தும் மரபு வாழ்வியல் இருந்தும் அவங்க இன்னும் வெளியே வராமல் இருக்காங்க. 60 வயசு இருக்கிறவங்கள பார்த்தா கூட 30 வயசு 35 வயசு ஆள் மாதிரி தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்க ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மரபு உணவுகள் தான். இந்த சமூகமே இன்றைக்கி வந்து குழந்தையின்மை மட்டும் இல்லை, எல்லா விதமான உடல் உபாதைகளும் சந்திக்கிறதுக்கு காரணம் உணவு பழக்கங்கள் மாற்றம் தான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து விந்தணு குறைபாடு, விரைப்புத்தன்மை சார்ந்த சிக்கல்களாகட்டும், இல்லை அணுக்களே வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, மொட்டிலிட்டி ப்ராப்ளம் ஆகட்டும், ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறதாகட்டும். ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி இருக்குது, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஓவரிசஸ் இருக்குது, எண்டோமெட்ரி வால் திக்னஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்குமே வந்து இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இவங்க சிறு வயதிலிருந்தே இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வளர்ந்துருக்காங்க இல்லையா, திருமணம் ஆகிற வரைக்கும். அங்கே அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தவறுகள் தான் இன்றைக்கி இந்த நிலையில் வந்து நிற்கிறதுக்கு காரணமே. ஓகே. எந்த நோயும் ஒரே நாளில் வந்துருமா? வராது சார். ஏன் எந்த நோய்க்கும் ஒரே நாளில் மருந்து கொடுத்து சரி பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போது நீண்ட நாள் தொடர்ந்து செய்த தவறுடைய விளைவு இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் வந்து நின்றுருக்கு. அப்போது இந்த தவறை நம்ம மாற்றிக்கும் போது மட்டும்தான் அது வந்து சாத்தியமாக மாறும். இப்போ குழந்தையின்மைங்கிறது வந்து சாத்தியம் இல்லையாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் மாற்றிக்கக்கூடிய உணவு பழக்கங்களின் அடிப்படையிலையும் அதை முடிவு பண்ணலாம். முடிவாகும், கண்டிப்பாக முடிவாகும். 2வது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவம். மெயின் வந்து உணவு பழக்க வழக்கங்களில் அன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து சாப்பிட்ட அரிசி வந்து பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு ஒரு அரிசி இருக்கும், பூங்கார் அரிசின்னு சொல்லுவாங்க. பூங்கார் பூங்கார். இந்த அரிசி வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா கர்ப்பப்பையில் கட்டி சரியாகும், சினைப்பையில் கட்டி சரியாகும், மாதவிடாய் சுழற்சி சரியாகும், எண்டோமெட்ரி வால் திக்னஸ் ப்ராப்ளம் இருந்தால் சரியாகும், உடல் எடை குறையும், குழந்தைக்கு பால் பத்தலை அப்படின்னா பால் அதிகமாக சுரக்க வைக்கும், நார்மல் டெலிவரி ஆகும் பூங்கார் அரிசி எடுத்துக்கிட்டாங்கன்னா. இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இருக்குது பூங்கார் அரிசி எடுத்துக்கிறது மூலிமா. இதுவே ஆண்கள் பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை, இது 2 கொடுக்கலாம். அந்த காலத்தில் கல் தூக்கினா தானே பொண்ணு தருவாங்க. ஆமாம். இந்த அரிசி தொடர்ந்து 3 மாதம் சாப்பிட்டாங்கன்னா கல் தூக்கிடுவாங்க, அந்தளவுக்கு வலு கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும்? அந்த இடத்துல ஆண்மையே பெருகுது. ஆண்மகனுக்கு ஆண்மை பெருகுனா தானே கல்லை தூக்க முடியும். அப்போ பூங்கார் அரிசிங்கிறது பெண்களுக்கானது, மாப்பிள்ளை சம்பாங்கிறது ஆண்களுக்கானது. அதே மாதிரி கருங்குருவைக்கு வந்து இயற்கை வகைகளான பேர் அதுக்கு. அந்த அரிசி பேர் வெறும் அரிசி. நான் மருந்தை பற்றியே பேசல, நான் சொல்கிறதெல்லாம் அரிசி வகைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், மாப்பிள்ளை சம்பாங்கிறது அரிசி தான், கருங்குருவைங்கிறது அரிசி தான். இந்த பாரம்பரிய அரிசிகள் அவ்வளோ மகத்துவமானது, அவ்வளோ உடலுக்கு வலிமையை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரியான நல்ல நல்ல மரபு உணவு பழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டு போனதுனால உடம்பு ஃபாஸ்ட்டாக கெட்டு போயிடுச்சு. அப்போது இந்த மரபு உணவுகளுக்கு மாறுறது ரொம்ப அவசியம்.
இவங்களை தவிர்க்க வேண்டியது, இந்த குழந்தையின்மை சார்ந்து இருக்கக்கூடியவங்க தவிர்க்க வேண்டிய உணவு பழக்க வழக்கங்கிறது கண்டிப்பாக கலப்படமான உணவுகளை கம்பல்சரி நிறுத்தி ஆகணும். 100% இயற்கை உணவுகளுக்கு மாறி ஆகணும். எண்ணெய் சரி இல்லையா, எண்ணெயை மாற்றுங்க. சுத்தமான கடலை எண்ணெய்க்கு வாங்க. அரிசி பருப்பு சரி இல்லையா, அரிசி பருப்பு எல்லாமே மாற்றுங்க. செம்மண் கட்டின துவரம் பருப்புக்கு மாறணும். நம்ம மரபு அரிசிகளான கிச்சிலி சம்பா, தூயமல்லி, கருப்பு கவுனி, மாப்பிளை சம்பா இந்த மாதிரியான மரபு உணவுகள் டோட்டலாக மாறிடும். அதே மாதிரி வந்து கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறுத்திடணும். குறிப்பாக இருவருமே பேதிக்கு எடுத்துக்கணும். அடிக்கடி பேதி மருந்து கொடுத்து குடலுக்கு கூடிய பேதிக்கு வந்து சரி பண்ணணும். உடலுக்கு கூடிய கழிவுகள் வெளியேற்றணும். உடல் உஷ்ணத்தை குறைச்சிக்கணும். இதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து யாரெல்லாம் இந்த குளிக்காமல் அந்த என்ன சொல்கிறது யூரின் மோஷன் போகாமல் அடக்கி வச்சுக்கிட்டும் சரியான குளிக்கல் குடல் சுத்தம் இல்லாமல் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாங்கன்னா கருத்தங்கிறது கஷ்டம். இதில் ஃபேக்டும் இருக்குது. 4வது மாடி 5வது மாடியில் குடியிருந்துக்கிட்டு அவங்க வந்து தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாலும் அதில் குழந்தை நிற்கிறதும் கஷ்டம். ஏன் அப்படின்னா பூமியோட கனெக்டிவிட்டி ரொம்ப மேலே போகுது இல்லையா. இப்போ ஒன்றும் இல்லைங்க, அந்த ஊஞ்சல் பழைய காலத்தில் இந்த படைப்பு படத்துலலாம் ஊஞ்சல் இருக்கும் பார்த்தீங்களா, யாரெல்லாம் குழந்தை வேணாம்னு நினைக்கிறாங்களோ ஊஞ்சலில் தாம்பத்தியம் வச்சுக்குவாங்க. பூமியோட கனெக்டிவிட்டி இல்லைல்ல, கரு ஃபார்ம் ஆகாது. ரொம்ப அதிகமான ஃப்ளோரில் 8வது ஃப்ளோர் 10வது ஃப்ளோரில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் கருத்தங்கிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இடத்துலேருந்து அவங்களோட கனெக்டிவிட்டி ரொம்ப தொலைவாக இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் நான் சொல்கிறது. ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல கரு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக கணவன் மனைவி இருவருமே குளிச்சிருக்கணும். யூரின் மோஷன் அடக்கிட்டு இருக்கக்கூடாது. அபார்ட் ஆகிறதும் பாருங்கள், இதெல்லாம் ஒரு மேஜர் ரோல் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமான கருவாக தங்கணும் அப்படின்னா காலையில் விடிய காத்த 3லேருந்து 5 மணிக்குள்ளே தாம்பத்தியம் வச்சுக்கிறது ஒரு நல்ல கரு உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஏன்னா அந்த நேரங்களில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் நிறையா குறைஞ்சிருக்கும், ஓசோன் லேயர் அதிகமாக இருக்கும், காற்றோட்டத்தோடைய தன்மை அதிகமாக இருக்கும், காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பேசிக்காக ஜென்ரல் நமக்கே தெரிஞ்சது தான். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த குழந்தையோட உடல் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும், புத்தி கூர்மையும் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்க வேண்டியது. உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம முன்னாடியே சொன்னது தான். 3வது மனநிலை. மனநிலைன்னு வரும்போது குற்ற உணர்ச்சியோடு கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அந்த கணவன் மனைவி இருவருமே குற்ற உணர்ச்சியில் இருக்கக்கூடாது. முன்னாடி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்கள், கசப்பான ஏமாற்றங்கள், இவர்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருந்தாலும் சரி, இவங்க ஏமாற்றம் கொடுத்துருந்தாலும் சரி, அது சார்ந்து இருக்கக்கூடிய குற்ற உணர்ச்சிகள்லேருந்து கண்டிப்பாக அவங்க வெளியே வரணும். நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழாதவங்களால எதிர்காலத்துலேயும் நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிற விஷயத்த புரிதலுக்குள்ளே மனசுக்குள்ளே வரணும். அப்படிங்கிறப்ப அவங்க வந்து மனதுக்குள்ளே தன்னுடைய விஷயங்களை மாற்றிக்கிட்டு குற்ற உணர்ச்சிகள்லேருந்து வெளியே வந்து சில பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம இவரை கால் பண்ணாமல் இருந்தால் இது வேறு யாராவது கால் பண்ணியிருந்தால் கூட குழந்தை கிடச்சிருக்குமோ, இந்த மாதிரியான குற்ற உணர்ச்சிகள் வரும். குறிப்பாக குற்ற உணர்ச்சி இருக்கவே கூடாது. அதாவது கணவருக்கு வந்து மனைவி வந்து குழந்தையாக இருக்கணும், மனைவிக்கு கணவர் குழந்தையாக இருக்கணும். 2 பேருமே என்னைக்கு உண்மையாலுமே 100% தங்களுடைய அன்பு புரிதல் காதலுக்குள்ளே முழுகிறாங்களோ, இரு உயிர்கள் ஒன்றா இருந்து அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது தான் 2வதாக ஒரு உயிர் உருவாகும். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை வேணும்னு நினச்சி தாம்பத்தியம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை நிற்காது. இது என்ன சார்? ஆமாம், நீங்கள் எதை நோக்கி இப்போ ஒன்றும் இல்லை, குழந்தைங்கிறது இயற்கையாக உருவாகிறதா செயற்கையாக உருவாகிறதா? இயற்கையாக உருவாகிறதா. அன்புக்கும் காதலுக்கும் தான் இங்கே வந்து விஷயம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிறு வயதிலே நம்ம சின்ன வயசுலேயே நம்ம பார்த்துருப்போம். 16 வயசு பையன், 16 வயசு பொண்ணு, 17 வயசு பையன், 17 வயசு பொண்ணு காதல் பண்ணுவாங்க, திடீர்னு கரு உருவாகிடும். இதுவே இவங்களே இதே செட்டில் வரதான் 30 வயசு 35 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்காக கஷ்டப்படுறாங்க. அந்த ஸ்டேஜில் இருந்தவங்களுக்கு ஏன் குழந்தை நின்றுச்சு, இந்த ஸ்டேஜில் அதே உடலோட அதே அறிவோட அதையோட மனதோடு இருக்கிறவங்களுக்கு ஏன் குழந்தை நிற்கல? ஆமாம், ஏன் நிற்கல சார்? ஏன் நிற்கலன்னா அதுதான் பதில் சொல்கிறேனே. அந்த இடங்களில் நல்லா பாருங்கள், 16 வயசு 17 வயசுங்கிறது வெளி உலக புரிதல் இருக்காது, மன உளைச்சல்லாம் என்னன்னே தெரியாது. அந்த இடத்துல அன்பு காதல் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துல அந்த மனநிலை இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு கரு ஈஸியாக தங்குது. இந்த 30 வயசு 32 வயசு 35 வயசுலன்னு வரும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு என்னவா இருக்கும்? வாழ்க்கையில் எல்லா நல்ல கஷ்டத்தையும் பார்த்துருப்பாங்க, உடலில் இருக்காத மன உளைச்சலே கிடையாது, உடம்புலையும் கெடுத்து வச்சுருப்பாங்க, மனதளவுலையும் கெடுத்து வச்சுருப்பாங்க. கணவர் மனைவிக்கு உண்டான அந்த புரிதல் அன்புங்கிறதே எப்படி இருக்கும்? ஒரு சினிமாட்டிக் ட்ராமாட்டிக்காக தான் இருக்குமே ஒழிய அந்த முழுமையான காதல் அன்பு புரிதல்ங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கா? இருக்காது. இங்கே இதுதான் பிரச்சனையே. இப்போ நான் டோட்டல் சப்ஜெக்டில் உணவெல்லாம் விடுங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ பிராய்லர் கோழி சில்லி போடுறாங்களே, சில்லி போடுற கடையில் நாய் வந்து போய் சாப்பிடுதா? நாய்கள் சாப்பிடுதா? அந்த நாய் போய் 8 குட்டி 10 குட்டி போடுதா? பிராய்லர் கோழி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு கெடுதல்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
சாப்பிட்டா குழந்தைகளுக்கு இப்போ குழந்தை தங்காது இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதே பிராய்லர் கோழியை சாப்பிட்டு அதே வந்து காக்காவு குருவி நாய் பூனை இதெல்லாம் போய் சாப்பிட்டு குட்டி போடுது, மனுஷங்க மட்டும் பிராய்லர் கோழி சாப்பிட்டா குழந்தை கிடைக்க மாட்டேங்குது. டயட்டில் மெயினாக வைக்கிறது என்ன, ஃபெர்டிலிட்டிக்கு வந்து டயட்டில் வைக்கிறது பிராய்லர் சார்ந்த உணவுகள் வேண்டாம், பிராய்லர் சார்ந்த விஷயங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஆனால் அதே பிராய்லர் சிக்கனை சாப்பிட்டு போயிட்டு அதை குழந்தை குட்டி போடுது, நாய்க்குட்டி போடுது, எப்படி சாத்தியம்? சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் யோசிக்கும் போது தான் உலகத்துடைய இன்னொரு பக்கமே தெரியுது சார். அப்போ என்ன அப்படின்னா, விலங்குகளாக தான் தன்னோட இயல்புலேருந்து மாறாமல் வாழுது. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சாப்பிட்ட மிச்ச எச்ச சொச்ச கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்ற நாய்கள் ஆரோக்கியமாக இருக்குது. பார்த்து பார்த்து சாப்பிட்றீங்க, லைஃப் ஸ்டைல்லாம் பக்கா ஹைஃபையாக இருக்கிறீங்க, டைல்ஸ் போடுறீங்க, மார்பிள்ஸ் போடுறீங்க, ரொம்ப ஹைஜீனிக்காக வாழ்கிறீங்க. ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்காக ஏன் இந்த சமூகம் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுது? டிச்சில் படுத்துருக்குது, கண்ட தண்ணியை குடிக்குது, கண்டதை சாப்பிடுது. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ஃபெர்டிலிட்டியில் மற்ற உயிர்களுக்கு இது இவ்வளோ பிரச்சனை கிடையாது, மனுஷன் மட்டும்தானே இவ்வளோ கஷ்டப்படுறான். ஆமாம் சார். அப்போ என்ன அப்படின்னா, அடிப்படை உணவு, மனம், வாழ்வியல், இயல்பு, சூழல் இது எல்லாம் தான் மாறணும். அதுக்கு முதல்ல மனிதனாக முதல்ல மாறணும். உணவு சரியாக இருக்கணும், மனம் சரியாக இருக்கணும், ஆரோக்கியம் சரியாக இருக்கணும். அதுக்கு மேலே மருத்துவம் தேவைப்படும் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், அவங்க ஏர்லியராக அபார்ட் பண்ணாங்க அப்படின்னா அப்புறம் கூட அவங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். காரணம் என்ன அப்படின்னா, அபார்ட் ஆகும்போது கர்ப்பப்பை வந்து பாதிக்கப்படுதா? ம். நல்ல உடல் திடகாத்திரமாக இருந்தாங்கன்னா தப்பிச்சுக்குவாங்க. உடல் பலகீனமாக இருக்கிறவங்க அபார்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வந்து அவங்களுக்கு அடுத்த கருவு நிற்கிறதுல, ஏன்னா பலகீனம் ஆயிடுச்சுல்ல, கருவை தாங்கக்கூடிய கர்ப்பப்பை வந்து பலகீனம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த கரு நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. அந்த கருவை கலைக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய மருத்துவம் இருக்கு இல்லையா, அந்த மருத்துவத்தோடைய பக்க விளைவுகள் ஒன்று இருக்குல்ல. எல்லா மருந்துகளுக்கும் பக்க விளைவு உண்டு. எல்லா மருத்துவத்துலேயுமே மருந்துகளுக்குன்னு பக்க விளைவு உண்டு. அப்போ அந்த பக்க விளைவுகளாலையும் அவங்களுக்கு அடுத்த விஷயம் நடக்கிறதுல தள்ளி போகலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது, தொந்தரவு பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். இந்த கர்ப்பப்பையை வலுப்படுத்தணும்னா அதுக்கு என்ன சார் சாப்பிடலாம்? அதான் சொன்னல, பூங்கார் அரிசி ஆண்களுக்கு அதிகப்படுத்துறது கருங்குருவை எடுத்துக்கலாம், பெஸ்ட்டு. ஓகே சார். இதை கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டாங்க, கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாங்க. இல்லை, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு மருத்துவத்தாலே கருநினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உணவு மருத்துவத்தாலே அதுக்கு மேலே இதை ஃபாலோ பண்ணிட்டு ஹெல்த் நல்லா இருக்கும்பாங்க. இந்த உணவு பழக்கங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஹெல்த் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் மருத்துவம் சொல்லுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், இன்னொன்று இந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கணும், நீங்கள் இந்த மாதிரியான மருந்துகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இதெல்லாம் ஃபர்தராக கைடன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம். சார், இந்த ஒரு வீடியோ அப்படின்றது இப்போ குழந்தையின்மையால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும், அவங்களுக்கு தேவையான வீடியோவாக இருக்கும் சார். நன்றி சார். நன்றி.